மேஷத்தில் எந்த கிரகம் இருந்தாலும் அந்த கிரகத்தை வலுவேற்ற வேண்டுமென்றால் நிச்சயமாக நீங்கள் சென்று வழிபட வேண்டிய இறைவன் குற்றாலத்திலே எழுந்தருளி இருக்கக்கூடியதான குற்றாலநாதன். ஐயனை போய் இங்கே நமஸ்காரம் பண்ணணும். அந்த குற்றாலத்துக்கு போய் இறைவனை வணங்கி மட்டுவார் குழலி அம்மை அப்படின்னு சொல்லி அம்மாவை வணங்கிட்டு நிச்சயம் அந்த ஆலயத்திற்குள்ளே பராசக்தி பீடம் என சொல்லி ஒரு பீடம் இருக்கிறது. அது மிக நிறைய நபர்களுக்கு தெரியாது. அங்கு இருப்பவர்களும் அதிகபட்சம் அதை வழிபடுத்துவதில்லை. அவசியம் நீங்கள் கேட்கணும். இந்த ஆலயத்துக்குள்ள பராசக்தி பீடம் இருக்குதாம்ல இங்கேயா, அது எங்கே இருக்குன்னு கேளுங்க, சொல்லுவாங்க. பராசக்தி பீடத்தில் போய் முன்னாடி அமர்ந்து ஒரு 10 நிமிடமாவதும் நீங்கள் அன்னை பராசக்தியை நினைந்து தியானம் செய்து விட்டு வாருங்கள். அகத்திய பெருமான் அனுதினமும் நள்ளிரவிலே சித்தர்கள் புடைசூழ வந்திருந்து அந்த பராசக்தி பீடத்திலே அன்னை பராசக்தியை பூஜித்து ஆராதனை செய்து செல்வதாக ஒரு நம்பிக்கையும் ஒரு ஐதீகமும் உண்டு. அப்படி சித்தருக்கெல்லாம் பெரும் சித்தனான அகத்திய பெருமானாலே பூஜிக்கப்பட்டு ஆராதிக்கப்பட்டு வரக்கூடியதான அந்த அன்னை பராசக்தி நிச்சயம் நம்மளுடைய வேண்டுதலுக்கும் செவிமடுப்பாள் என்பதில் ஏதாவது சந்தேகம் உண்டா? அங்க இருக்கக்கூடிய அந்த குற்றாலநாதனையும் அந்த தாய் அம்பாளையும் நமஸ்காரம் செய்துட்டு நிச்சயமாக நீங்கள் பராசக்தி பீடத்தில் போய் முன்னாடி அமர்ந்து ஒரு 10 நிமிட நேரமாவது நீங்கள் தியானம் செய்து வாருங்கள். நிச்சயம் உங்களுக்கு ஒரு பலன் உண்டு.